21 நாள் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது நம்மளோட ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வணக்கம், இது ஸ்கெட்ச். பட் 21 நாள் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட கன்சிஸ்டன்சியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தக்க வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் அந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். பட் அதை செய்கிறது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஈஸி தாங்க. அதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த 21 நாள் நம்மளால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அந்த ஹேபிட்டை நம்மளோட லைஃப்பில் ஒரு அங்கமாகவே மாற்ற முடியுங்க. அது என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல் விஷயம், ஸ்டெப் பை ஸ்டெப். சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறையா பழமொழிலாம் கேட்டிருப்போங்க. அதில் நம்ம வாழ்க்கையில் 1-2 தான் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வேறு எங்கேயோ போயிருக்கலாங்க. சரிங்க, இப்போ விஷயத்துக்கு இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம கேட்டிருப்போங்க. அதாவது சின்ன சின்ன துளிகள் தான் சேர்ந்து அவ்வளோ பெரிய கடலவே உருவாக்குது அப்படின்னு கேட்டிருப்போங்க. அதாவது ஒரு பெரிய கடலுக்கே இந்த நிலைமைனா நம்மளாம் ஏமாத்துறாங்க. அதுதாங்க நானும் சொல்கிறேன். அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன சின்னதாக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பயில்களை எடுத்துட்டோம் அப்படின்னா 4-5 மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துட்டு நான் வந்து 10 மணி நேரம் படிக்க போகிறேன், 15 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. முதல் நாள் வந்து 10 மணி நேரம் படிப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 5 மணி நேரமாக மாறுங்க. அடுத்து 3ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. 4ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா உட்கார்றதே பெரிய விஷயமா இருக்குங்க. இதவே நம்ம ஏன் ரிவர்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு போய் படிக்க உட்காருவோம். அதுக்கடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ 10 மணி நேரமோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாங்க. நான் எடுத்த உடனே 10 மணி நேரம் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த நாள் வந்து படிக்க உட்கார்றதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வேலைகளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாங்க. இதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல வரேன். ரெண்டாவது விஷயம், நோ பிளானிங். என்னங்க அது பிளானே பண்ணாங்க எப்படிங்க ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 21 நாள் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலை அந்த ஃபஸ்ட்டு டே இருக்கிற மாதிரியே மற்ற எல்லா நாளுமே கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணுங்க. அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தை செய்யவே முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம முதல் நாளே ஒரு பிளானை போட்டு இன்கேஸ் அதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா முதல் நாளே நம்மளோட அந்த கான்ஃபிடென்ட் லெவலை குறைச்சிக்க வேண்டியது இருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப 21 நாள் எப்படிங்க நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும்? ஸோ ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு 3 or 4 days எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் செய்ய ஆரம்பித்து நம்மளுடைய ஸ்கில்லை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுங்க. நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த அனலைஸ் பண்ண ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நம்மளால் எது முடியும் எது முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டோம் அப்படின்னா அது நல்ல முறையில் போகுங்க. ஸோ அந்த பிளானையும் போட்டு அந்த பிளானை நம்மளால் எக்ஸிக்யூட்டும் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த 21th டே வர்றப்ப நம்மளால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்க முடியுங்க. ஸோ இது 21 டே இல்லை, இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். மூணாவது விஷயம், செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம எந்த ஒரு டாஸ்க்கை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னாலுமே நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சே முடிக்க முடியும். இந்த செல்ஃப் மோட்டிவேஷனை நமக்குள்ளே நம்ம வர வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. எப்படி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எடுத்து செஞ்சு முடித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருப்போங்க. ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னாலே அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ செல்ஃப் மோட்டிவேட்டாக இந்த விஷயத்தை செய்ய முடியும். இல்லைப்பா எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்று நடக்கவே கிடையாது, எனக்கு இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் பெருசாக ஒன்றும் ஜெயிச்சதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செய்கிற இந்த வேலையை செஞ்சு முடித்தேன் அப்படின்னா இதனால் கிடைக்க போகிற வெற்றியை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே இப்போ நம்ம இந்த செய்கிறதுக்கான ஒரு பூஸ்டப் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அந்த வெற்றியை நம்ம எப்படிலாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி இந்த செயலை செய்கிறதுக்கான ஒரு பூஸ்டப் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதை விட ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் எதுவுமே இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. நாலாவது விஷயம், த டிஸ்ட்ராக்ஷன். இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா அந்த ஃபோன் மட்டும்தாங்க. ஸோ நிறையா பேர் இந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு நிறையா விஷயங்களை வந்து பண்ணி பார்த்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபோனை கொண்டு போய் பக்கத்து ரூமில் வைக்கிறது, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் நெட்வொர்க் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்து நிறையா ஃபெயில் தான் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வரணும், முற்றிலும் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கண் எதிர வச்சே நம்ம அதை வந்து எதிர்க்கணுங்க. கண் எதிர வச்சு எப்படிப்பா எதிர்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மட்டும்தாங்க அதை நம்ம வந்து எதிர்க்க முடியும். அதில் செலவழிக்கிற நேரத்தை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்தோம்னாலே நமக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும். ஸோ நம்மளால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சோஷியல் நெட்வொர்க் மாதிரியான விஷயங்கள் நேரத்தை செலவழிக்காமலும் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அது தெரிய வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம மனசு அந்த வழியை செஞ்சு கொடுக்குங்க. ஸோ 0 டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செஞ்சு முடிக்க முடியும். ஆஹா, போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர் இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. 5வது விஷயம்,
ரிவிஷன் இதாங்க இருக்கல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் ஒரு ஒரு விஷயங்களையும் புதுசாக படிச்சுட்டு போக போக நம்ம படித்த விஷயங்கள் கண்டிப்பாக மறந்துக்கிட்டே தாங்க போகும். ஸோ நம்ம நேரம் செலவழித்து இப்படி ஒரு விஷயங்களை படிச்சுக்கிட்டே போகிறப்ப படித்ததெல்லாம் மறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக போயிடுங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக அந்த நம்ம அப்பப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து மறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதை மறக்க விடாமல் அப்பப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. இதாங்க இருக்கல ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ படிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவிஷன். ஆகா அண்ணா ஆகா ஆகா ஆகா